வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் ஸ்வீட் கார்ன் சூப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டாலும் பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் சூடானவுடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பூண்டு பல்லும் ஒரு சின்ன இஞ்சி துண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்க விட்டுட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பாதி கேரட்டை ஆட் பண்ணிப்போம். ஸ்ப்ரிங் ஆனியனை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்னை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்னை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயிலாக இருக்குது. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.